டேய் என்னடா மச்சான் நான் அவளையும் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு என்னையும் நினைச்சுக்கிட்டு இருக்காடா. நான் இதோ வந்துடுறேன். டேய் 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 இந்த ராத்திரி நேரத்துலயா? டேய் விடுறா என்ன. டேய் சொல்லு. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், டிவி ஸ்டேஷன் அண்ட் லவ் ஸ்டேஷன் இதெல்லாம் 24 மணி நேரமும் திறந்திருந்தா தாண்டா அழகு. நான் கிளம்புறேன் மச்சான். ஐயோ நான் ஒருத்தன். என்னடி வரேன்னு ஒத்துக்கிட்டானா? பின்ன ஒரு பிராய்லர் கோழி தானா ஓடி வந்து சிக்கன் கடைக்கிட்ட நிக்கிறேன்னு ஆசையா சொல்லுது. அது நம்ம என்னடி பண்றது? பிரியாணி தான். அந்த இடத்துக்கு போயிடுவோம். மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமேவோ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேடி எனாஞ்சி கண்ணாடி போல காதல் ஒன்று பசிக்குதுடி. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடி. அவன் வந்துருவான். அவன் கிட்ட பேசிட்டு போயிடலாம். ஏய் ஒத்த கொலுசு. ஹாய் சத்யா. ஹாய். இவங்க இவ என் ஃப்ரெண்டு, பேரு கல்யாணி. ஓ இவங்கள நான் ஃபங்க்ஷன்ல. ஆமா, என் கூட ஈவென்ட்டுக்கு வந்தவ. ஓ சொல்லு சத்யா, இந்த நேரத்துல என்ன எதுக்கு நினைச்ச? அது வந்து உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கணும்யா. ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? எது வேணாலும் கேளு, நான் ஆல்ரெடி ரெடி. பிராய்லர் கோழி நான் சொன்னேன்ல. ஆமா ஆமா, பிரியாணி பிரியாணி. ஓ அந்த 3 மணி பிரியாணி வேணுமா? போலாமே, வா போலாம். ஏய் இது அந்த பிரியாணி இல்ல, வேற பிரியாணி. புரியல. போக போக புரியும். ஆமா, நீ இப்ப என்னென்ன வேலையெல்லாம் பண்ற? இது வரைக்கும் பவுன்சர், ஆட்டோ டிரைவர், ரியல் எஸ்டேட் இப்படி எல்லாம் வேலை பார்த்தேன். இனிமே நீ என்ன வேலை சொல்றியோ அத மட்டும் தான் நான் பண்ணுவேன். அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு சுமாரா மாசத்துக்கு எம்புட்டு சம்பளம் வரும்? நம்மள கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துனா எவ்வளவு வருமானம் வரும்னு கணக்கு போடுற போல இருக்கு. யோ சொல்லியா? அது கை நிறைய வரும். ஒரு குடும்பம்னு இருந்தா வசதியா வாழ்ற அளவுக்கு சம்பளம் வரும். ஆனா உன்னை பார்த்தா ஆட்டோ டிரைவர், பவுன்சர் இப்படிலாம் தெரியவே இல்லையா? நீ ஏதோ என்கிட்ட பொய் சொல்ற. ஐயோ அப்படிலாம் சொல்லாத. நான் ஆட்டோ டிரைவர் தான், நான் பவுன்சர் தான், நான் சொல்றதெல்லாம் உண்மை. வேணும்னா ஆட்டோல ஒரு 8 போட்டு காட்டவா? நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லலையா. உன்னை பார்த்தா பெரிய எடுத்த பையன் மாதிரியே இருக்கிறேன்னு சொல்ல வந்தேன். கோடீஸ்வர கலை உங்க முகத்துல குடு குடுன்னு 4 பக்கமும் ஓடுது. கண்டுபிடிச்சிட்டாங்களோ? அப்படியா? அது என் பர்சனாலிட்டி. பாக்க நீ ஹீரோ மாதிரியே இருக்கையா. பேசாம நீ படத்துல எல்லாம் நடிக்கலாமே. அட நீ வேறமா, எனக்கெல்லாம் யாருமா நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுக்க போற? நான் கொடுத்தா நடிப்பியா? என்னது? அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. அவர் ஒரு படம் எடுக்க போறாரு. அதுல ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் மெயின் ஹீரோ கேரக்டர் தான். அதுக்கு நீ கரெக்டா இருப்பையா? நடிக்கிறியா? நடிக்கலாம், ஆனா ஒரு கண்டிஷன். ஹீரோன்னு சொன்னதும் கண்டிஷன்லாம் போடுறான் பாத்தியா? ஐயோ அது இல்ல, நீ ஹீரோயினா நடிச்சா நான் ஹீரோவா நடிக்கிறேன். இது கொஞ்சம் ஓவரா இல்ல? உனக்கு அந்த கேரக்டர் நான் வாங்கி தரேன். நான் ரெக்கமெண்ட் பண்ணா ப்ரொடியூசர் ஒத்துக்குவாரியா? என் ஆசை கூட அதான்யா.
உன் ஆசை அதுதானா? அப்ப நடிக்கிறேன். சரியா? ஆ? ஆனா அதுக்கு முன்னால உனக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணணும். நான் கன்வின்ஸ் ஆனாதானே ப்ரொடியூசர் கிட்ட உன்னை பத்தி ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உனக்கு நான் ஒரு சின்ன சிச்சுவேஷன் தரேன். அதுல நீ நடிக்கிறத பொறுத்து நான் உன்னை ப்ரொடியூசர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சிச்சுவேஷனா? ரிகர்சல் ஆ சரி, ஓகே. என்ன சிச்சுவேஷன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலில ஒரு சின்ன பிரச்சனை. ரியல் லைஃப்லயா? சிச்சுவேஷன். ஓ, சிச்சுவேஷன். அந்த ஃபேமிலில எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காக்கு ஒரு பிரச்சனை. நீ அந்த வீட்டுக்கு அந்த அக்காவை பொண்ணு பார்க்க போகணும்.